வணக்கம் நண்பர்களே. ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்க போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம். ஒன்று வந்து ஒரு ஃபேமிலிக்கு மேனுக்கு ஏற்ற மாதிரி ஒய்ஃபு குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிற மாதிரி வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். சேம் டைம் வந்து நல்ல பவர் நல்ல பிக்கப் இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம். பட் இந்த ரெண்டு விஷயமே கிடைக்கிறது அப்படிங்கிறது ரேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வண்டியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஒரு காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்க வண்டி ஃபேமிலி மேனுக்கு வந்து செட் ஆகாது. இது ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்பியரில் நெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸஸோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதுதான். இது வந்து நல்ல லாங் சீட்டு, ஒரு ஒய்ஃபு குழந்தைங்க பேக்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து கம்ஃபர்டபுளாக ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சேம் டைம் வந்து பர்ஃபார்மன்ஸும் குறை கிடையாது, நல்லா ஸ்பீடாக போகுது. இன்னொரு புறம் வந்து இப்போ ஆம்பியர் நெக்ஸஸ்க்கு நேரடி போட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஏத்தரில் வந்து ரிஸ்டா வந்துருக்கு. ஸோ ரெண்டு வெஹிக்கிளுக்கும் வந்து ஸ்பெக்ஸை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். எந்த வண்டி ஸ்பீடாக போகுது, எந்த வண்டி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த நெக்ஸஸ் வந்து ரைட் பண்ண எப்படி இருக்குது, ஒரு சிட்டியில் எப்படி இருக்குது, ஹைவேஸில் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு போகுது, ரியல் டைமில் எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது, இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ நல்ல ஒரு விலையில் நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செம்ம இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதேமாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா புது கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தேடி நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிசைன் பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துருவோங்க. ஸோ டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆம்பியர் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ஸ்பேர் கூட வந்து வெளில தெரியாத மாதிரி வந்து நீட்டாக வந்து ப்ரீமியம் டச்சில் நமக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வர நமக்கு இண்டிகேட்டர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஸ்பேர் வெளியில் தெரியாத அளவுக்கு பேனல்லே சேர்த்து வர மாதிரி நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டோட டிசைன் பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஒரு பேர்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ரெண்டு பார்ட்டிஷனாக ஹெட்லைட் வந்து நமக்கு வந்து பிரித்து எல்இடி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்லும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் குட்டியாக அழகாக வந்துருக்கு. 7 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஓட்டும் போது அந்த ப்ரெசன்ஸும் கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. ஒரு டே மோடு நைட் மோடு வந்துருக்கு. ஸோ ரைட் ரிவ்யூவில் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஃப்ளோர் போர்டு ஏரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, அதுக்காக வந்து குறை சொல்கிற அளவுக்கு சின்னதாக உள்ள காம்பாக்டாக இருக்குது. பட் சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங் சீட்டு, ஒரு ஃபேமிலியாக போகிறோம், ஒரு குழந்தைய அழைச்சிட்டு ஒய்ஃப் அழைச்சிட்டு போகிறப்ப எல்லாருமே கம்ஃபர்டபுளாக உட்காந்து சௌகரியமாக போகிற மாதிரி வந்து லாங் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் பேனலாகவே கொடுத்துட்டாங்க. அதில் எட்ஜஸோட வரப்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃபுட் ரெஸ்ட் நல்லாவே நமக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு பைக் ஸ்டைலில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக வந்து கால் வச்சுக்க முடியும். டெயில் லைட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூனிக்கான டிசைனில் நல்லா பிரைட்டாக எல்இடி டெயில் லைட்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு நீட்டான லுக்கில் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு. பட்டன்ஸுமே கூட வந்து நம்ம வண்டியோட ப்ரீமியம் டச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாய்ஸ்டிக் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு நமக்கு வந்து யூனிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. மக்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது எதை வாங்குறது அப்படின்னு. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ்க்கு வந்து டேரக்ட் காம்படிட்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரிஸ்டா வந்து இருக்குது. சில விஷயங்களில் நெக்ஸஸ் வந்து பெட்டராக இருக்கும், சில விஷயங்களில் ரிஸ்டா வந்து பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எது தேவை? உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து நல்ல ரேஞ்ச் கொடுக்கணுமா, நல்ல ஸ்பீடு போகணுமா, இல்லை வந்து லைட் வெயிட்டில் வந்து இருக்கணுமா, இல்லை பூட் ஸ்பேஸ் அதிகமாக வேணுமா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேக்டை ஸ்பெக்ஸை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெஹிக்கிள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்க நம்ம போகிறோம் அப்படின்னா ஸ்பீடு எவ்வளோப்பா போகும், ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்கும், இதுதான் நம்ம வந்து கேட்போம். அந்த வகையில் வந்து இப்போ நார்மலாக இன்றைக்கி வந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற மாதிரிலாம் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக அது வந்து நமக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து பிரச்சனையாக வந்து இருக்கும். ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா எப்போதும் நம்ம வந்து சிட்டியில் லோக்கலே போக மாட்டோம். திடீர்னு கொஞ்சம் வெளில போகிற மாதிரி வரும். ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி வாங்கின வண்டி தான் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். அந்த வகையில் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப நெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் 93 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வந்து போகும். பட் அதுவே ரிஸ்டா பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வந்து போகும். ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப ஒரு 13 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸஸ் வந்து அதிகமாக வந்து போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை தாண்டி ரேஞ்சு, அதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ரேஞ்சும் வந்து அதே மாதிரி தான். நம்ம வந்து எப்போதும் லோக்கல்லே வந்து போக மாட்டோம். சடனாக ஒரு இடத்துக்கு வெளில அவசரத்துக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னா நல்ல ரேஞ்ச் கொடுக்குற ஸ்கூட்டர் வாங்குறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து பெட்டராக வந்துருக்கும். ஸோ ரேஞ்சு அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு வந்து நெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து 136 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதுவே ரிஸ்டா பார்த்தீங்கன்னா 123 கிலோமீட்டர் வரைக்கும் சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஞ்சுமே வந்து ஒரு 13 கிலோமீட்டர் நெக்ஸஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து போகுது. அடுத்து வந்து நம்ம வந்து பேட்டரி பற்றி வந்து பார்ப்போங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெட்ரோல் வண்டி வச்சிருக்க ஒருத்தர் எலக்ட்ரிக் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாருன்னா பேட்டரி பற்றி தான் வந்து யோசிப்பார். பேட்டரி வந்து சேஃபாக இருக்குமா, லைஃப் வந்து வருமா, நம்ம ஒரு வெயில் கண்டிஷனுக்குலாம் வந்து பேட்டரி நல்லா தாங்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் தான் உங்களுக்கு வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இன்னைக்கு இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில்
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. லித்தியம் அயன் பேட்டரியே வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான், நல்லா சேஃபாக வந்து இருக்கும். பட் அதையும் தாண்டி இன்னும் அட்வான்ஸ் அப்படிங்கிறப்ப லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து ஹீட்டை நல்லா தாங்கும், லைஃப் சைக்கிள்ஸும் நமக்கு வந்து அதிகமாக கொடுக்கும், பேட்டரியோட லைஃபும் வந்து நமக்கு வந்து அதிக நாள் வந்து வரும். அந்த வகையில் வந்து நமக்கு நெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ரிஸ்டாவில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வெஹிக்கிளோட வெயிட் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 130 கிலோ வந்து வரும். ரிஸ்டா பொறுத்த வரைக்கும் 119 கிலோ வரும். ஒரு 11 கிலோ பார்த்தீங்கன்னா ரிஸ்டா வந்து நமக்கு வந்து வெயிட் கம்மியாக வந்து கிடைக்குது. அடுத்து வந்து சீட்டோட ஹைட்டுன்னு பார்க்குறப்ப நெக்ஸஸ் வந்து 760 mm வரும் சீட்டோட ஹைட்டு. ரிஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா 780 mm வரும். ஒரு 20 mm தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து வருது. ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னா சீட் ஹைட் வந்து கம்மியாக இருக்க வெஹிக்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பெட்டராக வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி வந்து பார்ப்போங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 170 mm வந்து கொடுத்துருக்காங்க. ரிஸ்டா வந்து 165 mm கொடுத்துருக்காங்க. ஒரு 5 mm தான் வந்து டிஃப்ரெண்ட், பெரிய டிஃப்ரெண்ட் வந்து இல்லை. ஜென்ரலாகவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு 160க்கு மேலே கொடுத்தாங்க அப்படின்னாலே ஒரு நல்ல வேல்யூ தான். ஸோ ரெண்டு வண்டியிலே நல்லா கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து கிராமத்தில் வந்து போகிறோம், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப ப்ராடாக இருந்தால் கூட நமக்கு வந்து அடிப்படாது. நானுமே கூட வந்து நெக்ஸஸ் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட ரைட் பண்ணிட்டு வந்தேன், நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸை வந்து தாண்டி தான் வந்தேன். ஸோ எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து அடிப்படலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூட் ஸ்பேஸ், ஒரு ஃபேமிலி மேன் வாங்குறாரு அப்படின்னா திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா 24 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஸ்டாவில் வந்து 34 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 லிட்டர் பார்த்தீங்கன்னா ரிஸ்டாவில் வந்து நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த சார்ஜிங் டைம் பற்றி வந்து பார்ப்போங்க. ஜென்ரலாகவே வந்து ஒரு வண்டி வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்சு போகுது அப்படின்னாலே சார்ஜிங் டைம் வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மக்களுக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 3 மணி நேரம் 22 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ரிஸ்டா பொறுத்த வரைக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸஸ் வந்து கொஞ்சம் குயிக்காகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணிட்டோம். ப்ரைஸ் பற்றி நான் வந்து வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட ப்ரியாரிட்டி என்ன? உங்களுக்கு வந்து ஸ்பீட் அதிகமாக வேணுமா, ரேஞ்ச் அதிகமாக போகணுமா, இல்லை வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக வேணுமா, இல்லை லைட் வெயிட்டில் இருக்கணுமா? ஸோ உங்களோட ப்ரியாரிட்டி வந்து எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெஹிக்கிள் வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரைட் ரிவ்யூ வந்து பார்ப்போங்க. ஸோ ரைட் ரிவ்யூ அப்படிங்கிறப்ப ஆம்பியர் சொல்கிற மாதிரியே வந்து நெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கப் இருக்குது, நல்ல ஸ்பீடாக போகுது. நமக்கு வந்து 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மோடு பொறுத்த வரைக்கும் 45 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீட் வந்து போகுது. சிட்டி லிமிட்டுக்கு அந்த மோடே வந்து ஓகேங்க. ஸோ 45 நமக்கு வந்து பெட்டராக இருக்குது. அதை தாண்டி செகண்ட் மோடு நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 63 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து டாப் ஸ்பீட் வந்து போகுது. டாப் மோடில் தான் வந்து 93 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க சொன்னது. நான் ஓட்டிட்டு வந்த வரைக்கும் வந்து 87 வரைக்கும் என்னால் வந்து அட்டைன் பண்ண முடிஞ்சது. அதை தாண்டி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைவேஸில் போனீங்க அப்படின்னா 93 உங்களால் வந்து போக முடியும். ஸோ 3 மோட்ஸ்லையுமே வந்து நமக்கு வந்து அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பிக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மோடே வந்து போதும். சிட்டியை தாண்டி கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத இடத்துல போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் மோடு வந்து போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா டாப் மோடில் நீங்கள் வந்து போகலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியுது. நல்லா சீட்டுமே வந்து நல்ல ஒரு லாங் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸஸ் பற்றி சொல்லணும்னா நமக்கு வந்து ஃப்ளோர் போர்டு வந்து அகலமாக கொடுத்துருக்காங்க, நீளமாக வந்து இல்லை. பட் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியுது. ஸோ வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து போகிறப்ப எனக்கு கால் வைக்கிறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து அதிக ஸ்பேஸ் வந்து இல்லை. பட் சீட்டு வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கனால, ஏன்னா இந்த வண்டியோட வீல் பேஸுமே நமக்கு வந்து அதிகம் 1319 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் லாங் சீட்டாக வரதுனால பின்னாடி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து ஃப்ளோர் போர்டில் வந்து கால் வச்சு ஓட்ட முடியுது. மெயினாக வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி வந்து சொல்லி ஆகணுங்க. டச்சில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது, 7 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்து வருது. மோடு மாறும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து மாறுது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மோடில் வந்து நமக்கு அக்கௌண்ட் போட்டு நமக்கு வந்து க்ரீன் கலரில் வந்துருக்கு. சிட்டி மோடு அப்படிங்கிறப்ப சிட்டி சிம்பிள் வந்து வருது. டாப் மோட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பவர் பூஸ்டான சிம்பிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெளிவாக நமக்கு வந்து தெரியுது. டே மோடு நைட் மோடு ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் மோடும் ட்ரிப் மீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் வந்து வருது. பேட்டரியோட ஸ்டேட்டஸ் வந்து பெர்சன்டேஜில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நல்லா விசிபிலிட்டி வந்து இருக்குது, நல்லா பெருசாக வந்து இருக்குது. மிரர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய மிரர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பின்னாடி வர வண்டியை தெளிவாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 2 சைடும் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் உள்ளார இருக்கிற மாதிரி தெரியுது. பட் நல்லா டெப்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொபைலு பர்ஸ்லாம் வந்து வச்சுக்க முடியுது. வண்டி நல்லா ஸ்பீடாக போகுது. ரிவர்ஸ் மோடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 3 கிலோமீட்டரில் நம்மளால் வந்து ரிவர்ஸ் வந்து போக முடியும். பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு 70-80 போயிட்டு வந்து பிரேக் அடித்து பார்த்தேன். ஸோ பிரேக்கிங் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லை. ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அடித்தோன்னே ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் ரொம்ப தள்ளி போகல. ஸோ அடித்தோன்னே பக்கத்திலே வந்து நிற்கிது. நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. வாப்ளிங் இல்லாமல் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனுமே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃபாக இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு சிட்டி லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்த ரோட்ஸில் அங்கங்கே பள்ளங்கள் இருந்துச்சு. அதில் விட்டப்போ சிட்டியில் வர ஒரு பேத்தோல ஒரு அங்கங்கே ஒரு குண்டும் குழியுமா இருக்குன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுள் இருக்குது. ஆஃப் ரோட்டில் ஓகே பெட்டராக வந்திருக்கும். பட் சிட்டியில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுள் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஸ்விட்சஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஜாய்ஸ்டிக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ்லாம் இருக்கிறப்போ நமக்கு விஷுவலாக வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து இருக்குது. பட் வந்து நார்மலாக ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டிட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக் வந்து மாறும்பொழுது இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். பட் பார்க்க நல்லா இருக்குது. ஹசார்ட் லைட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தோன்னா நம்ம வந்து சாவி ஆன் பண்ணோன்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிடாது. பார்க் மோடில் தான் வந்துருக்கும். நம்ம பார்க் மோடை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் பார்க் மோட்லேயே நமக்கு வந்து டிரைவ் மோடுக்கு வந்து வரும். ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்னு பார்க்குறப்ப அது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஒரு குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா சாவி ஆன் பண்ணிட்டு அதுங்க பாட்டு திருகிருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆயிடும். ஸோ பார்க் மோட் இருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து அடிஷனல் ஒரு ப்ளஸ். அதேமாதிரி நமக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக நம்ம மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மியூசிக் கண்ட்ரோலும் நம்ம வந்து மாற்றலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ஹைவேஸ் மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் மட்டும் சொல்லவா போகிறீங்க அப்படின்னா ஒரு என்ஜாய் பண்ணி நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியும். அடுத்து வந்து லைட்டோட விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்குங்க. நான் வந்து ரைட் பண்ணிட்டு வந்தது வந்து நைட்டில் தான் வந்து ரைட் பண்ணிட்டு வந்தேன். நம்ம ஹெட்லைட்டோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமண்ட் கட்டில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய ஹெட்லைட்டாக 2 பார்ட்டிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. லுக் வைஸும் நல்லா இருக்குது. விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்குது. நல்லா நேரோவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து ரைட் பண்ணாலுமே கூட அந்த சென்டர் மீடியனையும் தாண்டி வந்து நல்லா வெளிச்சம் வந்து தெரியுது. இப்போ நம்ம காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட் டைமில் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா நல்லா விசிபிலிட்டி இருக்குது. நல்லா சேஃபாக வந்து நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். அதேமாதிரி நமக்கு வந்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்டும் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த நெக்ஸஸ் அப்படிங்கிறது ஃபேமிலி மேனுக்கு எந்தெந்த விதத்துலலாம் வந்து சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் என்ன எதிர்பார்ப்பாரு? நல்லா ஸ்பீடு இருக்கணும், ஓரளவாச்சும் ஸ்பீடு இருக்கணும் எதிர்பார்ப்பாரு. இந்த வண்டி வந்து 93 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடாக வந்து போகுது. ரேஞ்சும் வந்து எதிர்பார்ப்பாரு. சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து 136 கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க. மெயினாக வந்து சீட் வந்து நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். சீட்டோட ஹைட் வந்து லோவாக இருக்கணும். சீட்டும் நல்லா பெரிய சீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். இந்த வண்டியோட சீட்டோட ஹைட் வந்து 760 mm தான். ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சேம் டைம் வந்து நல்லா பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்க ஒரு 2 பேர் உட்காந்தாலுமே கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா வீல் பேஸ் அதிகங்கிறதுனால சீட்டோட ஹைட்டு கம்மி, பட் வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி சேஃப்டிக்காக லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட லைஃபும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வரும். அதேமாதிரி திங்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ளோர் போர்ட்லேயும் ஸ்பேஸ் வந்து இருக்குது. பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 லிட்டர் கொடுக்குறாங்க. ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸஸ் பற்றி வந்து சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குங்க. லான்ச்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா K2K காஷ்மீர்லேருந்து நமக்கு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து சிங்கிளாக ஒரு வெஹிக்கிளை வந்து எடுத்து அப்படியே சார்ஜ் போட்டு எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து கவர் பண்ணி கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருக்காங்க. அதில் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காங்க. 115 சிட்டிஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லா ஃபுல்லாக லோடாக இருக்கக்கூடிய ஒரு பிக்கப் ட்ரக்கை வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இழுத்துருக்கு. அப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்கல்ல, ஒரு லோடெலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறப்போ வண்டி இழுக்குமான்னு கேட்பீங்கல்ல. தாராளமாக ஒரு லோடட் பிக்கப் ட்ரக்கையே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இழுத்துருக்கு. அதேமாதிரி டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோடைனமிக்காக நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக் டர்ன் அப்படின்னு ஒரு பறவை, அதிக தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பறவை, அந்த பறவையை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டாக இருக்கட்டும், வெஹிக்கிளோட டிசைனாக இருக்கட்டும், ஏரோடைனமிக்காக இருக்கிறதுனால, அதாவது எந்த ஒரு ஸ்பேருமே வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு காற்றை கிழிச்சிக்கிட்டு போகணும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏரோடைனமிக் டிசைன் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பேட்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸஸ் வெஹிக்கிளுக்கு வந்து ஆம்பியர் வந்து வாங்கியிருக்காங்க. எல்லா விஷயமும் நான் வந்து சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து ப்ரைஸுக்காக தானே. நெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வேரியண்ட்டில் வந்து விற்பனையில் இருக்குது. பேஸ் மாடல் வந்து EX. நெக்ஸஸ் EXோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,09,900 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா ST இருக்குது. STங்கிறது வந்து டாப் மாடல். நெக்ஸஸ் ST வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,19,900 ரூபாய். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொடுக்கறதுக்கு நாங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நன்றி.